அமைச்சர் ஐ பெரியசாமி வழக்கில் மேல்முறையீடு செய்யாதது ஏன் என்று லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைக்கிறார். மதன், விவரங்கள். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான வீட்டை ஒதுக்கியதில் முறைகேடு செய்ததாக தொடரப்பட்ட ஒரு வழக்கில் அமைச்சர் ஐ பெரியசாமி விடுவிக்கப்பட்டார். இதை எதிர்த்து தாமாக முன்வந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த வழக்கை எடுத்து விசாரித்து வருகிறார். நேற்று தினம் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது. அதே போல இன்றைய தினம் இந்த வழக்கு விசாரணை தொடங்கியது. இந்த வழக்கில் இன்று லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் வைக்கப்பட்ட இந்த வாதங்களை பார்க்கும்போது, அரசிடம் ஊதியம் பெறுபவர் பொது ஊழியர் என்பதால் இது தொடர்பாக, அதாவது வழக்கு தொடர ஆளுநரிடம் தான் அனுமதி பெற வேண்டும். ஆனால் அவ்வாறு பெறவில்லை. சபாநாயகரிடம் அனுமதி பெறப்பட்டுள்ளது. அமைச்சர்களை நீக்கவும் நியமிக்கவும் ஆளுநருக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது என்பதால் இந்த வழக்கு தொடர அவர் அனுமதி வழங்கியிருக்க வேண்டும் என ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பிறப்பித்த அந்த தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்று ஐ பெரியசாமி தொடர்ந்த அந்த மனுவுக்கு ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு பதில் மனு தாக்கல் செய்தது. அதில் தன்னை விடுவிக்க கோரிய இந்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல எனும், இந்த வழக்கில் சாட்சி விசாரணை துவங்கிய பின் இடையில் விடுவிக்க கோர முடியாது என்று லஞ்ச ஒழிப்புத்துறை தனது நிலைப்பாட்டை ஏற்கனவே தெரிவித்துள்ளதாகவும் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் இந்த குற்றச்சாட்டு பதிவுக்கு பின்னர் குற்றம் சாட்டப்பட்டதை விசாரணை நீதிமன்றம் விடுவிக்க முடியாது என்ற ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த வாதனை கேட்ட நீதிபதி, அதாவது முறையான அனுமதி பெறவில்லை என்றால் ஏன் முறையான அனுமதி ஆளுநர் தற்போது பெற முடியவில்லை என்ற ஒரு கேள்வியை இன்று எழுப்பினார். அதே போல இன்றும் கூட காலம் தாழ்ந்து விடவில்லை, இனிமேலும் சென்று ஆளுநர் அனுமதி பெற வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் இன்று நீதிபதி குறிப்பிட்டார். இந்த விடுவிப்பை எதிர்த்து இதுவரைக்கும் ஏன் மேல்முறையீடு செய்யவில்லை, லஞ்ச ஒழிப்புத்துறையின் செயல்பாட்டின்மை காரணமாகவே தாமாக முன்வந்து இது போன்ற வழக்கை எடுத்து விசாரிப்பதாகவும் தற்போது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விளக்கத்தை கொடுத்தார். இந்த வழக்கிலிருந்து அமைச்சர் பெரியசாமி விடுவித்த உடனேயே லஞ்ச ஒழிப்புத்துறை உரிய ஆவணங்களுடன் சந்தித்திருக்க வேண்டும், இந்த வழக்கு தொடர அனுமதி பெற்றிருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அதே போல சிறப்பு நீதிமன்றத்தில் அந்த உத்தரவு தனக்கு அதிருப்தியை ஏற்படுத்துவதாக இன்று விளக்கத்தை கொடுத்தார். இது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக இது போன்று அதிகாரத்தில் உள்ளவர்கள் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும், மக்களுடைய நம்பிக்கை பெற வேண்டும் என்றும் தன்னுடைய கருத்தை தெரிவித்து இந்த வழக்கின் தீர்ப்பை தேதிக்கு தெரிவித்துள்ளார். நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு.